இந்தியாவை பற்றி அதிகமாக தெரியாதவங்க இந்தியா ஒரு கெட்ட நாடு, இந்தியாவினுடைய வளர்ச்சி போதாத வளர்ச்சி, இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையே நாமும் என்ன செஞ்சுருப்போம்னா, ஆமாம்ல இந்தியா இப்படித்தானே அப்படின்னு நினச்சிருப்போம். இப்படி நம்ம நினைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவை பற்றி அதிகமாக தெரியாதது அப்படிங்கிறத விட அடுத்த நாடுகளை பற்றியான அறிவு நமக்கு அறவே இங்கே கிடைக்காததுனால தான். பிற நாடுகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பிற நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, பிற நாடு அவங்களுடைய தேவைக்காக என்னென்ன செய்கிறாங்க, எப்படி அவங்க வீழ்ச்சியில் இருக்காங்க, இப்படிங்கிற இந்த நாலேஜை நம்முடைய மீடியா நமக்கு தர்றதே கிடையாது. அந்த வகையில் பார்க்க போனால் தமிழ் பக்ஷம் வழியாக இன்னைக்கு கனடா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய ட்வின் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்காவினுடைய ட்வின் பிரதரான கனடா இப்போது 100 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மில் யாருக்காவது தெரியுமா? இந்த செய்தியை நீங்கள் படித்த பிறகு, என்கிட்ட கேட்ட பிறகு தயவு செஞ்சு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு நண்பன், ஒரு தோழி, இல்லாட்டி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு உறவினர் வெளிநாட்டுக்கு போய் நான் செட்டில் ஆக போகிறேன், கனடாவுக்குலாம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கனடா நாட்டை அதிகமாக விரும்புவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஃப்ரீ ஹெல்த் கேர் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியான சாப்பாடு, நல்ல ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய வேண்டாத ஒரு மக்கள். இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் டீசென்ட் ஸ்கூல், டீசென்ட் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே நல்லா தானே இருக்குது கேட்பதற்கு. ஹெல்த் கேர், ஃப்ரீ ஹெல்த் கேர்லாம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக இருக்கே, செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றும். பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? அமெரிக்கா கனடா மேலே டேரிஃப் விதிக்கிறாங்க, அதனால் அமெரிக்காவுக்கு எதிராக கனடா திரும்பிட்டாங்க. இதோடி மட்டும் இந்த பிரச்சனை முடியலை. இல்லை இந்தியாவுக்கு எதிராக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பெருசாக பேசிட்டாரு, இந்தியாவை அவமானப்படுத்திட்டாரு, இந்தியாவை அழிக்க நினைக்கக்கூடிய தீவிரவாதத்திற்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றதோடி மட்டும் இந்த கனடா சம்பந்தமான செய்திகள் முடிவடையவில்லை. கனடாவை பொறுத்த வரைக்கும் 100 வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஒஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் இங்கே நான் பகிரப் போகிறேன். இது கனடாவை சார்ந்த நிறைய பேர் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறதில் ஏதாவது தவறுகள் இருந்தது என்றால் சத்தியமாக நீங்கள் திருத்தலாம், நான் திருத்திக் கொள்வேன். ஆனால் உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாராட்டாமல் இருக்கக்கூடாது. கனடாவினுடைய பெர் கேபிட்டா ஜிடிபின்னு ஒன்று இருக்குது, தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. 2020 2024 எடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படிங்கிறது 2% வரை குறைந்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் 2020 2024 பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படிங்கிறது 10% உயர்ந்த போது கனடாவில் 2% குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியல விக்கி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இன்னைக்கு நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன், நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய சம்பளம் அட்லீஸ்ட் 120 ரூபாயா இருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வருடம் ஏற 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 இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் பொருளினுடைய விலை கூடுதல் அப்படிங்கிறதும் ரெண்டு கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி இதர செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருமானம், தனிநபர் வருமானம் கூட வேண்டும். ஆனால் இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு 2 வருடத்திற்கு பிறகு உனக்கு 100 ரூபாய் கிடையாது, உனக்கு 98 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில தான் இப்போ கனடா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா கடந்த 6 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு கனடா இப்போ ஏழை நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்பவே பட்ஜெட் பிரச்சனை, எக்கனாமிக் பிரச்சனை அப்படின்னு சொன்ன ஜெர்மனி கூட இதை விட டீசென்ட் ஆயிட்டாங்க, இல்ல டீசென்டான பெர் கேபிட்டா ஜிடிபியை ஃபைல் பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேற ஒண்ணுமே இல்லைங்க, கனடாங்கிறதே ஒரு பெரிய நாடு தான், நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அங்க இருந்து 1,25,000 கனடியன்ஸ் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. இந்த 1,25,000 கனடியன்ஸ் அப்படின்னு சொல்றது கடந்த ஆண்டுகளை விட 10க்கும் அதிகமான மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கனடா விட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகக்கூடிய இந்த கனடியர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த கனடா மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வி ஆர் நாட் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அமெரிக்கர்கள் கிடையாது, எங்களை வச்சு அமெரிக்காவையும் கம்பேர் பண்ணாதீங்க, அமெரிக்கர்களை வச்சு எங்களை கம்பேர் பண்ணாங்க, நாங்கள் தனித்துவமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கனடியர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஏன் அமெரிக்கா ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்ட நாடு ஒன்றும் கிடையாது, அங்கே போய் செட்டில் ஆகிறதுலாம் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த கனடா எப்பவுமே நெகட்டிவ் சொல்றதுக்கான ஒரு நாடு மட்டும் கிடையாது, அவ்வளவு பாசிட்டிவாக இருந்த ஒரு நாடு. 2008 பெரிய அளவில் எல்லா நாடுகளும், உலக நாடுகளுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஆனால் கனடாவில் மட்டும்தாங்க ஒரு பேங்கு கூட அந்த 2008 கிரைசிஸின் போது, எக்கனாமிக் கிரைசிஸின் போது திவாலாகாமல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
மீதம் இருக்கும் எல்லா நாடுகளிலும் அட்லீஸ்ட் ஒரு பேங்காவது திவாலா இருக்கும். ஆனால் கனடாவில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. சொல்லப்போனால் எக்ஸாக்டாக 1934 2009 வரை, நான் சொல்கிறது 1934 2009 வரை கனடாவில் இதுவரையிலும் ஒரு பேங்க் திவாலா ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பேங்க் தான். அப்போ மீதம் இருக்கும் எல்லா வங்கிகளும், மீதம் இருக்கும் எல்லா ஃபினான்ஷியல் செக்டார்ஸும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருந்தாங்க. இது 2009 வரை மட்டும்தான். ஸோ கனடாவினுடைய வீழ்ச்சி அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கனடாவினுடைய எனர்ஜி செக்டார்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. இதுக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தான். கனடாவுக்கு தேவையான எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட எனர்ஜி, அதாவது பைப் லைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கனடாவுக்கு தேவையான எனர்ஜியும் தாண்டி மீதம் இருக்கும் அவங்களுடைய கேஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆயிலாக இருக்கட்டும், பிற நாடுகளுக்கு அவங்க என்ன செய்யணும், இங்கிருந்து அங்கே கொடுத்து விடணும்ல. இதற்காக நிறைய பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக 8 பில்லியன் பைப்லைன் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. அதுக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் நடக்குது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, இந்த 8 பில்லியன் பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சிருங்க, நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இங்கேருந்து இந்த கனடாவினுடைய வீழ்ச்சி ஆரம்பமானாலும் அடுத்ததாக அவர் இதுக்கு சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட ரீசன்ஸை முன்னெடுக்கிறார். ஒன்று பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இன்னொன்று ரெட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. கனடா நாட்டினுடைய அரசியல்வாதிகள் என்னென்ன பேசினாங்க, அவங்க இதில் என்ன மாதிரியான ஊழலை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, இது எல்லாமே வெளியாக ஆரம்பித்தது. லீக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததும் அடுத்ததாக என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இதில் எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் அந்த 8 பில்லியன் பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத அவங்க நிப்பாட்டிடுறாங்க. அடுத்ததாக ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட், அதுக்கான எஸ்டிமேஷன் அவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 பில்லியன்லேருந்து 12 பில்லியன் அமெரிக்க டாலர் தான். பட் முடிவடைந்த போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 பில்லியன் அமெரிக்க டாலராக மாறுது. இது கனடாவில் மிகப்பெரிய விரயம் நிறைந்த ஒரு ப்ராஜெக்டாக அறியப்பட்டாலும் வேறு வழி இல்லை, ரொம்ப டிலே ஆயிருச்சு, ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட்டுக்கான அந்த எஸ்டிமேஷன் கூடி 34 பில்லியனில் வந்து நின்றுச்சு. இது எல்லாமே எனர்ஜி செக்டாரில் ஏற்பட்ட பாதிப்புகள். அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் உங்கள் வீட்டில் ஒரு 10 கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கோழி 8 முட்டை தான் போடணும், இல்லை 5 முட்டை தான் போடணும், இல்லை 12 முட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி யாராவது கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? பட் கனடாவில் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் 3 பில்லர் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை கனடா ஃபாலோ பண்ணுறாங்க. கனடாவினுடைய சப்ளை மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். இந்த சப்ளை மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கோழிகளாக இருக்கட்டும், முட்டைகளாக இருக்கட்டும், பால் சம்மந்தப்பட்ட அந்த விவசாயமாக இருக்கட்டும், இது எல்லாமே எவ்வளவு வரணும், எவ்வளவு உற்பத்தி ஆகணும், யார் உற்பத்தி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு அதிகப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்க வேண்டும், இது எல்லாமே அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அதாவது விவசாயிகளிடம் இவங்க ஆர்டர் போடுவாங்க, எனக்கு நாளைக்கு 10 கிலோ தக்காளி வேணும். இதே இந்த கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறவங்க நாளான்னைக்கு எனக்கு 8 கிலோ தக்காளி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 8 கிலோ தக்காளி தான் அவங்க உற்பத்தி செய்யணும், 10 கிலோ தக்காளி உற்பத்தி செய்யக்கூடாது. 10 கிலோ தக்காளியை அவங்க உற்பத்தி செஞ்சாங்கன்னா விலை வீழ்ச்சி அடைந்து விடும், ஏதோ ஒரு விவசாயிக்கு நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு டெக்னாலஜியை அவங்க 3 பில்லர் அப்ரோச் அப்படின்னு சொல்லி விவசாயத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்படி விவசாயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் வருது, எவ்வளோ லாபம் வருது, அதெல்லாமே கண்டுக்கிட அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செஞ்சு ஒரு சோவியத் யூனியன் எரா காலத்துக்கான விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் கனடாவில் பால் $10 விற்கப்படும் போது அமெரிக்காவில் $5 விற்பாங்க. அமெரிக்காவில் விற்கப்படக்கூடிய இந்த விவசாய பொருட்களை விட 2 மடங்கு விலை கொடுத்து தான் யார் வாங்க வேண்டியதாக இருக்கும்? கனடா மக்கள் கனடாவில் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவினுடைய ட்வின் பிரதர் தானே சொன்ன விக்கி கனடாவை அப்படின்னு சொன்னால், ட்வின் பிரதர்லாம் சும்மா எழுத்துக்கு மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 பில்லர் அப்ரோச் இங்கே விலை பொருட்களை, விவசாய பொருட்களுடைய விலையை அதிகப்படுத்துது. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டேர்ம் தான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்னென்னா, நாம் 5000 ரூபாய் வாங்குகிறோம், டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய பணம் ஒரு 1500 ரூபா டேக்ஸுக்கு பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதம் இருக்கும் பணம் 3500 ரூபாய். இந்த 3500 ரூபாய் தான் என்னுடைய இன்கம். இதை தான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கம் எங்கே கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூடுதல். தனிநபர் வருமானமும் அமெரிக்காவில் ரொம்ப கூடுதல், கனடாவில் ரொம்பவே கம்மி. இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது வரியை கூடுதலாக கனடாவினுடைய அரசாங்கம் உறிஞ்சிரும். அப்போ மீதம் இருக்கும் தொகை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ வருமானமும் கம்மி,
அந்த வருமானத்தில் டேக்ஸையும் அதிகமாக பிடிச்சிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் ரொம்ப கம்மி. எக்ஸாக்டாக செலவுகள் அப்படிங்கிறத அவங்களால செய்யவே முடியாத ஒரு நிலைமையில இப்போ கனடா மக்கள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்த டிஸ்போசபிள் இன்கத்தை வச்சு தான் அவங்களுடைய ரெண்டாக இருக்கட்டும், க்ரோசரிஸாக இருக்கட்டும், சேவிங்ஸாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த கனடா மக்கள் செய்தாக வேண்டும். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 33% அமெரிக்கா வாங்குறத அந்த டிஸ்போசபிள் இன்கத்தை விட ரொம்ப கம்மியாக தான் கனடா வாங்கிட்டு இருக்காங்க, கனடியர்கள் வாங்கிட்டு இருக்காங்க என்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் கனடால நிறைய ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாநிலத்திலேருந்து அந்த மாநிலத்துக்கு, இந்த ப்ரொவின்ஸ்லேருந்து அடுத்த ப்ரொவின்ஸுக்கு போகிறதுக்கு கனடாவில் என்ன செய்யணும்னா ஒரு டோல் அப்படிங்கிறத கொடுத்தாக வேண்டும். இந்த டோல்ஸ் தான் கனடா, ஒட்டுமொத்த கனடாவினுடைய ஜிடிபியில் 3-4%. அடங்கொப்பத்தா, என்னடா இது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வேணால் காசு கொடுக்கலாம், ஆனால் ஒரு ப்ரொவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ரொவின்ஸுக்கு போகிறதுக்கு டோல் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அதுதான் அந்த கனடாவினுடைய ஜிடிபியில் 4% அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் எப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ரொவின்ஸுக்கு போகிறதெல்லாம் காசு கொடுத்துலாம் போக வேண்டாம், நம்மளாம் ஒரே நாடு தான், அங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம், ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே அது இன்னும் மாற்றப்படாமல் இருக்குது. சொல்லப்போனால் இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு தொகையை சும்மா செலவழிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லாட்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதோ கனடால அந்த ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்புங்க. ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாயிட்டே வருது. ஜிடிபியில் 9% இருந்த அவங்களுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2000 இப்போ வர இந்த 25 வருடங்களில் வெறும் 2% இல்லாட்டி 1% கம்மியாயிட்டே இருக்கு. இந்த 2%, 3% வச்சுட்டு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் ஒரு நாட்டில் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வளரும். இண்டஸ்ட்ரி வளர்ந்தாதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இங்கே இண்டஸ்ட்ரியே வளராது. குறிப்பாக அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சுத்தமாக இப்போ கனடா அவங்களுடைய பணத்தை ஒதுக்குவதே கிடையாது. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மைக்ரேஷன் பாலிசியில் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரலாம் அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ 30 லட்சம் பேர் வரலாம், 30 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்போ இந்த 30 லட்சம் பேருக்கும் புதுசாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த திறன் கனடா அரசாங்கத்துக்கு இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. ஒட்டுமொத்தமாக அங்கே வரக்கூடிய நபர்களுக்கும் வேலை கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரியான சம்பளம் கிடையாது. அப்படியே சம்பளம் வாங்கினாலும் அதிகமான டேக்ஸ் கொடுக்கணும். அந்த டேக்ஸ் கொடுத்தாலும் எனர்ஜி செக்டாரில் ஏற்பட்ட பல பாதிப்புகள் அவங்கள ரொம்ப பெரிய அளவில் துன்பப்படுத்துது. இது எல்லாத்தையும் விட அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. அதுதான் ஹவுசிங் சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் இந்த ஹவுசிங் பபுள் உடைந்த போது எந்த அளவுக்கு அங்கே ஹவுசிங் டெப்ட் அப்படிங்கிறது இருந்துச்சோ அதை விட கூடுதலான ஹவுசிங் டெப்ட் அப்படிங்கிறது கனடாவில் இருக்கான். இப்போ நீங்கள் கனடாவில் போய் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கான லோன் எடுக்கிறதா இருக்கட்டும், அது இம்பாசிபிள் அப்படிங்கிறத விட அதீத தொகையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் மைக்ரேட் பண்ணி இங்கே வராங்க, கனடாவுக்குள்ளே வராங்க. அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு போதுமான அளவுக்கு வீடுகள் இருக்கான்னு கேட்டால் வீடுகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா தெருக்கள் பெருசாக வளர்ச்சி அடையவில்லை. தெரு வளர்ச்சி அடையணும்னா அங்கே இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வரணும். இண்டஸ்ட்ரி எதுவுமே வர்றது கிடையாது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இப்போ தெருக்கள் வளர்ச்சி அடையாமல் அங்கே வீடுகள் அப்படிங்கிறது பெருக வாய்ப்பே இல்லை. அப்போ வீடுகள் லிமிட்டடாக இருக்குது. அதாவது வீட்டுக்கான டிமாண்ட் கூடுதலாக இருக்குது, சப்ளை ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வீட்டுக்கான விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறுது. வீட்டுக்கான விலை ரொம்ப அதிகமாக மாறும்போது நடுத்தர மக்களால், அங்கே வசிக்கக்கூடிய நடுத்தர மக்களால் ஒரு வீடு வாங்க முடியுமான்னு கேட்டால் அது குதிரை கொம்பாக மாறுது. அவங்களுடைய என்டையர் லைஃப் டைம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு ஒரு வீடு வாங்கினாலும் அதுக்கு மேலே செலவாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க கைமீறி விடுவதால் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கான். இதுவே அங்கே இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்பட பல முக்கிய காரணமாக மாறி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அமெரிக்கா போட்ட டேரிஃப், இதுதான் ஃபைனல் குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைனல் குண்டு என்ன? கனடாவில் நிறைய மெஷினரிஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய நிறுவனங்கள் இருந்தாலும் அதுக்கு தேவையான மெஷினரிஸை எங்கேருந்து வாங்குவாங்கன்னா 50% அவங்க அமெரிக்காட்டிருந்து தான் வாங்குவாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஆயில் மற்றும் கேஸ், கனடாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆயில் மற்றும் கேஸ் அப்படிங்கிறத 95% அவங்க அமெரிக்காவுக்கு விற்பாங்க. ஸோ விற்பனை 95% ஆயில் மற்றும் கேஸாக இருந்தால் அவங்க வாங்கக்கூடிய மிஷினரி ஹாஃப் அமெரிக்காலேருந்து வர்றது. இது எல்லாத்துலேயுமே இந்த டாரிஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேமை ப்ளே பண்ணும்போது இங்கே சிக்கல் மேலும் அதிகரிக்குது. கனடாவினுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 7.5%லேருந்து 10% ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தியும் கனடா மக்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருகிறது.
இது எல்லாம் சேர்ந்து கனடா மக்கள் அப்படிங்கிறவங்க இது ஒரு வாழ தகுதியற்ற நாடாக மாறி வருகிறது. இதுக்கு மேலே நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? எங்களுடைய காசை பிடுங்கி வரக்கூடிய மக்களுக்கு இல்லாட்டி வெளியிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை அவங்களுக்கு காண்பிக்கக்கூடிய மனிதாபிமானத்தை உண்மையான கனடியர்களுக்கு நீங்கள் காண்பிக்கவில்லை. இங்கே தொழில் சரியில்லை, இங்கே எந்த விதத்திலும் எங்களுடைய குழந்தைகள் படிக்க முடியாது, பெரிய அளவில் அவங்களால வாழ முடியாது. இந்த மாதிரியான சொற்றொடர்கள் இப்போ கனடா முழுவதுமாக வலம் வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல், அதையும் மீறி கனடா இப்போ கொஞ்சம் பேருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அதனால் உருவாகக்கூடிய தீவிரவாதம், இதுதான் கனடாவை ஒரு அழியும் நாடாக மாற்றி வருகிறது. நான் சொன்ன விஷயங்கள் ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்துருச்சு, டக்குன்னு நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் கனடா அழிந்து வருகிறது அப்படிங்கிறத பல வருடங்களாகவே பார்க்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய மக்களால் மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு கோர்வையாக ஒரு 10 நிமிஷம் வீடியோ உங்கள் முன்னாடி நான் சொன்னதுனால இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். நான் சொன்ன பல விஷயங்களையும் நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. கனடா மக்கள் இதை பார்த்துட்டு என்ன சும்மா விட்டுருவாங்களா என்னைய? நான் தப்பு ஏதாவது சொன்னால் வச்சு செஞ்சிட மாட்டாங்க. பட் நான் உண்மையை சொல்லும் பட்சத்தில் இதே மாதிரி இன்னும் சில நாடுகள் பல பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருக்காங்க. எப்படி யூகே பற்றி பார்த்தோமோ, எப்படி ஜெர்மனியை பற்றி பார்த்தோமோ, அதே மாதிரி இப்போ கனடாவை பற்றி பார்த்துருக்கோம். யூகே ஜெர்மனி வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. அடுத்ததாக நாம் எகிப்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு முக்கியமான சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஸோ உலக நாடுகளை பார்க்கும்போது இல்லாட்டி அங்கே நடக்கக்கூடிய அரசியலும் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளும் அங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பார்க்கும்போது தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கும் ஒரு ப்ராடான ஐடியா கிடைக்கும். அந்த நாடு ஏன் வீழ்ச்சிக்கு போனது, அந்த நாடு ஏன் வளர்ச்சி அடைந்தது, இது இரண்டையும் நம்ம குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய வரலாறும் அந்த நாட்டினுடைய நிகழ்கால சம்பவங்களும் நம்ம குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை செவ்வனே செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை. கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேட்டிவ், அது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியாது. பட் கண்டிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு நான் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய இந்த வீடியோ பதிவுகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அடித்து சொல்கிறேன். சரி, இதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் சுட்டி காண்பிக்கலாம். சரி, நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக தான்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே வாழ்த்துக்களாக பதிவு பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.